சிவகார்த்திகேயன் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகியுள்ள காக்கி சட்டை கலவையான விமர்சனங்களுடன் ஓட்டத்தில் சற்றே மந்தப்பட்டாலும் அவரது அடுத்த படத்திற்கான வர்த்தகம் குறித்து வெளியாகும் தகவல்கள் கோடம்பாக்கத்தை வாய்ப்பிழக்க வைத்திருக்கிறதா. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவர இருக்கும் அடுத்த படம் ரஜினி முருகன். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் தந்த பொன்ராம் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தை திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறதா. ஆரம்பத்தில் இந்த படத்தில் நடிக்க ஏகத்திற்கும் சம்பளம் கேட்ட சிவா கதையை கேட்ட பிறகு அமைதியாக ஒப்புக்கொண்டாராம். வெற்றி படத்திற்கான அத்தனை அம்சங்களும் நிறைந்த கதையாம் இதா. இப்போது ஷூட்டிங் எல்லாம் முடிந்து மே மாதம் வெளியாக தயாராக உள்ள நிலையில் படத்தின் வியாபாரம் நடந்துள்ளதா. ரூபாய் 40 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதா. இது தமிழ் சினிமாவின் பரபரப்பான விஷயமாக பேசப்படுகிறதா. 8 படங்களில் தான் நடித்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். அதற்குள் அவரது படம் ஒன்றின் வர்த்தகம் ரூபாய் 40 கோடிக்கு நடந்திருப்பது சாதாரண விஷயமா என்ன? ரஜினி முருகன் படத்தில் கிருத்தி சுரேஷ், ராஜ்கிரண், பரோட்டா சூரி, சமுத்திரகனி நடித்துள்ளனர். டி இமான் இசையமைத்துள்ளார். படத்தை திருப்பதி பிரதர்ஸுடன் இணைந்து ஈரஸ் நிறுவனம் வெளியிடுவது குறிப்பிடத்தக்கது.